வணக்கம். ஆன்மீக செய்திகள். புதுச்சேரி வழுதாவூரில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான அகிலாண்டேஸ்வரி சமேத ஆதிலிங்கேஸ்வரர் கோயில் உள்ளது. செஞ்சியை தேசிங்க ராஜா மன்னர் ஆண்டபோது வழுதாவூரில் முகமது கான் என்ற இஸ்லாமிய அரசர் ஆட்சி புரிந்தார். இருவருக்கும் ஏற்பட்ட நட்பின் அடையாளமாக முகமது கான் இந்த சிவன் கோயிலை கட்டினார். தேசிங்க ராஜா இங்கு குதிரையில் வந்து சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். கோயிலில் சர்ப்ப விநாயகர் சன்னதி உள்ளது. இவரை வழிபட்டால் திருமண தடை அகலும் என்பது ஐதீகம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலில் ஐப்பசி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. வழுதாவூர் ஆண்ட ராஜா, அதாவது மாமன்னர் முகமது கான். ராஜா தேசிங்கன்றவர் செஞ்சி ஆண்டவர். அவர் நண்பர், அவருக்காக தன் நண்பருக்காக இந்த சிவபெருமான் கோவிலை கட்டி 800 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. இந்த கோயிலை கட்டி அவர் தரிசனம் பண்றதுக்காகவே ஒற்றுமை, அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வெளிப்படுத்துறதுக்காக அந்த கோயில் அவர் கட்டியிருக்காரு. இதோட சிறப்பு இவ்வளவுதான். ஏதாவது நோய் நொடியெல்லாம் இல்லை, இங்க வந்தா எல்லாமே தீருது, கஷ்டங்கள் அனைத்தும் போகுது. அஷ்டமி பூஜை மாசம் சிறப்பா செய்யறோம். பௌர்ணமிக்கு தீபம் ஏத்துறோம். திருமண தடையெல்லாம் இங்க நீங்குது. இங்க இது சர்ப்ப விநாயகர் இருக்கிறதுனால அதுக்கு ஈர துணியோட விளக்கு போட்டா பிரதோஷ அன்னைக்கு அவருடைய திருமண தடை நீங்கி அடுத்த மாசமே கல்யாணம் கூடி வருது. இங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. விழாவின் சிகர நிகழ்ச்சியான அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. சுமார் 500 கிலோ சாதம் மற்றும் 500 கிலோ காய்கறிகள் வைத்து சுவாமிக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் ஆலடியில் ஸ்ரீ பால தர்மசாஸ்தா கோயிலில் 8ஆம் ஆண்டு விழா மற்றும் திருக்கல்யாண வைபவம் திருவீதி உலாவிற்கான கொடியேற்றம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஐயப்பனின் கொடி முக்கிய நகர வீதி வழியாக பம்பை ஒளியுடன் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு கொடியேற்றம் சிறப்பாக நடந்தது. மூலவர் ஸ்ரீ பாலதர்ம சாஸ்தா ஐயப்பனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நவம்பர் 17ஆம் தேதி ஐயப்பன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. நாளை முதல் தினமும் ஐயப்பன் வீதி உலா நடைபெறுகிறது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பக்தர்கள், ஐயப்ப குருசாமிகள், கோயில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ பால தர்மசாஸ்தா ஆலய அறக்கட்டளையினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்ய 3 மாதங்களுக்கு முன்பு ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்வு செய்து டோக்கன் வழங்கப்படும். இந்த நடைமுறை தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைனில் வெளியிடும் போது முதலில் பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் டோக்கன் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. டோக்கன்கள் 3 மாதங்களுக்கு முன்பே ஆன்லைனில் வெளியிடப்படும் என்பதால் இந்த மாற்றத்தை கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப அங்க பிரதட்சணம் செய்ய டோக்கன்களை முன்பதிவு செய்யுமாறு பக்தர்களுக்கு தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.